அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நம்மிடத்தில் சில தவறுகள் நிகழும் போது அதை எவ்வாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருத்திக் கொள்வதற்கு முன்வந்தார்கள் என்பதை பார்த்தோம். அதில் இறுதியாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட போது அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அணுகினார்கள் என்பதை பார்த்தோம். இன்றைய தினம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில தவறுகள் செய்யும் போது அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளை என்பது நமக்கு தெரியும். இவங்க அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜெராக்ஸ் அச்சு அப்படின்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வே பல நேரங்களில் அதை சொல்லியிருக்கிறாங்க. அபூபக்கர் மகள்னா சும்மா வாங்கிற மாதிரியா அபூபக்கருடைய மகளாச்ச அப்படின்னு பல நேரங்களில் போட்டுருவாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண்ணு தானே, அவங்களும் ஒரு மனிதன் தானே என்ற அடிப்படையில் சில தவறுகள் அவங்கள்ட்ட நிகழ்ந்திருக்கு. அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா இவங்க கண்டிப்பாங்க. அந்த கண்டிப்பு அது சில நேரங்களில் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ரசனையாகவும், ஒரு தந்தை தன் பிள்ளையை எப்படி கண்டிக்கிறாங்க என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் பல மக்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கழுத்து மாலை என்ன செய்யறாங்கன்னா கடனாக வாங்கி போட்டு வந்துக்கிறாங்க. இப்ப அந்த கழுத்து மாலை காணா போயிடுது பயணத்துல. இப்ப இதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா எல்லாரையும் அந்த இடத்துலயே தங்க வச்சிருக்காங்க. அந்த கழுத்து மாலையை தேடணும், ஏன்னா அது கொஞ்சம் விலை மதிப்பு உள்ளது. இப்ப அதை தேடணும்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அந்த காணா போன இடத்துலயே முகாமிட்டு இருக்கிறாங்க. இப்ப தொழுகைக்கு நேரமாகுது, ஆனா தண்ணி இல்லை, அவங்கள்ட்டையும் தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை, உதவு செய்யவும் தண்ணி இல்லை. இப்ப உடனே மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. உங்க மகளை பாத்தீங்களா, என்ன காரியம் பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. பொதுவாகவே இப்படி இருக்கும்ல, ஒரு புள்ள தப்பு பண்ணிச்சுன்னா என்ன செய்வாங்க, அத்தாட்ட போய் ஒண்ணுக்கு நாளா கூட ஏற்றி விடுவாங்க. அந்த புள்ள செஞ்சது ஒன்னா இருக்கும், இவங்க சொல்றது அது வேற விதமா சொல்லி உங்க மகள் இப்படி தண்ணி இல்லாத இடத்துல ரசூலுல்லாஹ்வையும் நம்மளே தங்க வச்சுட்டாங்க, எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ஒரு மன நெருக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்படி பண்ணிட்டாங்களே, ஒழுங்கா கவனக்குறைவா இல்லாம இருந்தா இப்படி நடந்திருக்காது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போறாங்க. போய் இப்படி தண்ணி இல்லாத இடத்துல எல்லாரையும் தங்க வச்சுட்டேன், ஒன்னாலதான் இங்க எல்லாம் இருக்கிறோம், மக்கள்கிட்டே குடிக்கவும் தண்ணி இல்லை, ஒண்ணுக்கு தண்ணி, எதுக்குமே தண்ணி இல்லை, என்ன செய்யறது என்று சொல்லி கடிஞ்சு பேசுறாங்க, கோபமா பேசுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவியுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. இது எப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல வழி வந்துச்சு. அங்க 13 வருஷம் மக்கள்ல வாழ்ந்தாங்க. அப்ப 53. இது மதீனால நடக்கக்கூடிய சம்பவம். 53க்கு மேல 15+ இருக்கிறவங்க மனைவியுடைய மடியில படுத்தா இன்னைக்கு சமூகத்துல என்ன பேரு உங்களுக்கு? இப்ப இது தேவையா? ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கணவன் மனைவி உறவுங்கிறது மரணிக்கிற வரைக்கும் அந்த பந்தம் இருக்கும், அன்பு நேசம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு வயசெல்லாம் அடையாளம் கிடையாது. ரசூலுல்லாஹ் 53 வயசுக்கு மேல, அதுவும் அந்த பயணங்கிறது இன்னும் தாமதமா நடக்குது. அப்ப மனைவியுடைய மடியில படுத்து தூங்குறாங்க. இப்ப இவங்க திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டிக்கிட்டு இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா திட்டத்தோட நிப்பாட்டாங்க, அவங்களுடைய இடுப்புல கையை வச்சு குத்துறாங்க. இவங்களுக்கு அசைய கூட முடியல. ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிடக்கூடாது, அடியும் தாங்கிக்கிறாங்க. அத்தாட்ட இருந்து அடியும் வாங்கிக்கிட்டு கணவன்கிட்ட இருந்து அன்பையும் வாங்கிக்கிறாங்க. இவங்க அடிக்கும் போது அசையல்ல, அப்படியே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு இரவு முழுக்க அப்படியே அவங்க மேனியிலேயே உறங்குறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு அருமையான சட்டத்தை இறக்குறான், தயம்மும் என்று சொல்லக்கூடிய சட்டம். இப்ப இது எல்லாம் என்ன காரணம்? இதுக்கு தான் அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு. தயம சட்டத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும், அதுக்கு ஒரு நிகழ்வு ஏற்படுத்து. இவங்களுடைய கழுத்து மாலை காணா போகணும், எல்லாரும் அங்க முகாமிடணும், அபூபக்கர் திட்டணும், ரசூலுல்லாஹ் அங்க உறங்கிட்டு இருக்கணும்.
தொழுவதற்கு அந்த வழி இல்லாம போகணும். அதுக்கப்புறம் ஒரு சலுகை வந்து, அதுக்கப்புறம் உலகம் மக்கள் அனைவருக்கும் ஒரு சலுகை. இன்னைக்கு தயமம் இல்லைன்னா பல பேருடைய நிலைமை என்ன சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. தயமம் செய்யக்கூடாது, நீ ஒழுங்குதான் செய்யணும்னா தொழுவாது கூட தொழுவைக்கு வராது. இன்னைக்கு சும்மா இருந்தாலே என்ன செய்யறாங்க, போய் நம்ம பசங்க ஒண்ணுமே செய்யாது, சும்மா சளி வந்திருக்கும், சளி வந்ததுக்கே போய் மண்ணை தொட்டு எடுத்து வந்துருவாங்க. அதை மிஸ்யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, அது சரியா பயன்படுத்தணும். ஆனா இந்த சட்டம் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு மகத்தான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் தான் நிகழ்ந்துச்சு. இதை பத்தி இந்த சகாபாக்கள் புகழ்ந்து சொல்றாங்க. இது போன்று உங்களுடைய குடும்பத்தார் சார்பாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள், சலுகைகள், சட்டங்கள் கிடைச்சிட்டு, கடைசியில் அந்த கழுத்து மாலை எங்க இருந்துச்சு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒட்டகத்தை கிளப்புறாங்க, அதுக்கு கீழே இருக்கு. அவங்களுடைய ஒட்டகத்தை கீழே தான் கிடந்திருக்கு. அதை விட்டு நம்ம சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து, கண்ணாடியே கண்ணுக்கு மேல போட்டு நெத்தியில வச்சுக்கிடுவாரு, வீட்டுக்குள்ள தேடுவாரு, கண்ணாடியை காணோம். மனைவி வந்து, என்னங்க கண்ணாடியை காணோம், கண்ணாடியை காணோம், கண்ணாடி தான் கண்ணு தான் போட்டு தலையில தான் வச்சிருக்கீங்க, கண்ணாடியை காணோம். இப்படி நடக்கும். ஒரு பொருளை வந்து தேடுவோம், நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, சில பேர் கையிலேயே பைக் சேவை வச்சிருப்பாங்க, பைக் சேவை காணோம், கையில தானே இருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் வந்து அங்க ஒரு அழகான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அவங்க கழுத்து மாலையை துளையிற மாதிரி துளைய வச்சு அங்க ஒரு அருமையான சட்டம். இப்ப இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களுக்கு சிரமம் கொடுத்ததுனால பிள்ளையை கண்டிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நேரத்துலயும் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணல, அது தப்பு தானே, ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு, கவனமா இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி செஞ்சீங்க என்று சொல்லி அதையும் அவங்க செல்லமா என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். அதே போல இது போல நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகைக்காக போறாங்க பள்ளிவாசலுக்கு. ரசூலுல்லாஹ் வீடு பள்ளியை ஒட்டி தான், பள்ளி பக்கத்துல தான் இருக்கு. இவங்க போகும்போது இவங்க வீட்டுல, ரசூலுல்லாஹ் வீட்டுல சண்டை நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சின்ன வாக்குவாதம். இப்ப ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போகணும், ஆனா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. பொதுவா அப்படித்தானே, ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு அவசரமான ஒரு வேலை கிளம்பும், அப்பதான் மனைவி என்ன செய்வாங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் ரெண்டு மனைவி இருந்துச்சுன்னா என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போகணும், அங்க இக்காமத்தும் சொல்லப்பட்டுச்சு, பள்ளியில இக்காமத்தும் சொல்லப்பட்டுட்டு, ஆனா ரசூலுல்லாஹ் இவங்க ரெண்டு விட மாட்டேங்கிறாங்க, பேசிக்கிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போகும்போது ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு, அவங்களுடைய வாயில நீங்க மண்ணள்ளி போட்டுட்டு வாங்க, இப்படிதான் இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி கடுமையான முறையில கத்திட்டு போயிடுறாங்க, தொழுவு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிடுறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவங்க அத்தாவை பத்தி தெரியும்ல, ஸைனப் அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இப்ப பாருங்க, தொழுவை முடிச்சோடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா வருவாங்க, நீங்க கடுமையா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதே மாதிரி தொழுகை முடிச்ச உடனே வர்றாங்க, வந்து இவங்களுக்கு திட்டு விடுவது. ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க இப்படித்தான் நடந்துக்கிறீங்களா? தொழுகைக்கு போறதுக்காண்டி நிற்கும் போது என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்கள கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதே மாதிரி செல்லாம அடிக்கிறாங்க. நீங்க அதுக்கான என்ன செய்யக்கூடாது, வெளியிலிருந்து வெளுத்துக்கூடாது. அப்புறம் மனைவிட்டு நீங்க பதில் சொல்ல முடியாது, பாத்துக்கீங்க. அந்த பஞ்சாயத்து வேலை இருக்கு. அதாவது அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா பிள்ளைய திட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா உள்ள போய் இறங்குறது, பொண்டாட்டிக்கு ஆதரவா, ஏன்டா அம்மாவுக்கு ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவரை வளரணும்னா, இப்ப சண்டை அப்படியே மாறி பொண்டாட்டி என்ன செய்வாங்க, நம்மளே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மட்டும்தான் பிள்ளைய திட்டுவாங்க, நம்ம திட்டமா இப்ப நம்மளோட சண்டை மாறும். திட்டாது, எதுக்கு அவனை போட்டு திட்டுறிய, ஏன் உனக்கான தான் திட்டுனேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சண்டை அப்படியே மாறி, அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா தான் இந்த விஷயத்துல இருக்கணும். நம்ம அவங்களுக்கு ஆதரவா போய் கடைசியில நம்ம பக்கம் என்ன செய்யக்கூடாது, ஆயிரம் திரும்பி வரக்கூடாது. அப்ப இது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தன் மகளை வந்து சில நேரங்கள்ல செல்லமான முறையில கண்டிக்கிறாங்க. இது இருக்கணும். அப்பப்போ வந்து தப்பு செய்யும் போது, அது யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு, என் மகளே செஞ்சாலும் தப்பு தான், அது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தாலும் தப்பு தான், தப்புனா தப்பு என்று சொல்லி கண்டிக்கணும். அது மாதிரியாக இவங்க செய்யறது பார்க்கிறோம். அதே போல இன்னொரு சம்பவம் இதே மாதிரி நிகழுது. ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வை விட குரலை உயர்த்தி கொஞ்சம் பேசுறாங்க. இதை பார்க்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல. பொதுவா கணவன் மனைவிங்கிற உறவுல சில பேச்சுகள் இருக்கும், ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி என்ன பேச்சு, அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. உன் குரல் என்ன ரசூலுல்லாஹ்வை விட உயருது,
நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாங்கிற மாதிரியா அவங்களை அடிக்கிறதுக்காண்டி போறாங்க. இடையில ரசூலா வந்து தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு இப்ப அபூபக்கர் எல்லாம் அவங்களை அடிக்க முடியலையே, திட்ட முடியலையே, கணவன் என்ற அடிப்படையில் அவங்க வந்து காப்பாற்றுவாங்கல்ல, காப்பாற்றிட்டாங்க. இப்ப கோச்சிட்டு போயிட்டாங்க, அபூபக்கர் எல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்க. சில நாள் வீட்டுக்கே வரல. இப்ப ரசூல்லா வந்து கேட்கறாங்க, உங்க அத்தாட்ட இருந்து நான் காப்பாத்தினேன்ல, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அபூபக்கர் எல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், நீண்ட நாளுக்கு அப்புறம் வர்றாங்க. ரசூல்லா வீட்டுக்கு வந்தா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீங்க சண்டை பிடிக்கும் போது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க என்ன, அன்னைக்கு நீங்க ரெண்டு சண்டை பிடிச்சிருக்கும் போது நான் இடையில வந்து உங்க சண்டையில ஆளானல, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அப்பயும் நீங்க நினைச்சுக்கிறீங்க, இனி அதுல சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கூட்டா சொல்றது பாக்குறோம். அப்ப இது மாதிரி சில நேரங்கள்ல ரசூல்லா வந்து அவங்க மனைவியோட, இது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறது இயல்பு, இதை நாம என்ன செய்யக்கூடாது. ஒரு திட்டு, ஒரு சண்டை, ஒரு பிரச்சனைனா உடனே நீங்க எனக்கு வேணாம், காலம்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு பேசக்கூடாது. இது இயல்பு, ரசூல்லாவுக்கு நிகழ்ந்திருக்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கலாம் ரொம்ப சின்ன பிள்ளை தானே. ரசூல்லாவுக்கு அவங்கலாம் வந்து அவ்வளவு சின்ன வயசா இருந்தாலும் கூட ரசூல்லா எந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறது, நம்ம பேசக்கூடாது, நம்ம சொல்றது ஒரு வார்த்தை வரக்கூடாது, ஏன்னா நம்ம கௌரவம் போயிடும். கொண்டாட்டிட்ட கௌரவம் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அப்படி இருந்தோம்னா அது வந்து உறவு நீடிக்காது, நிறைவேறாது. அதுக்காண்டி எப்பவுமே நம்ம வந்து நம்ம விட்டு அப்படின்னு இல்லை, சரிசமமா இருக்கணும். மதிப்பு மரியாதை, கணவன் மனைவிக்கு என்ன சொல்லணும் செய்யணுங்கிறத மார்க்க சொல்லுது, மனைவி கணவனுக்கு என்ன அப்படிங்கிறது சொல்லுது. அதை பேணி நம்ம கரெக்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் சில விஷயங்கள்ல வந்து இயல்பா எல்லாருக்கும் இருக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கும் இருந்துச்சு. அப்படிதான் ஒரு முறை என்ன எல்லா மனைவிமார்களும் சூழ்ந்துட்டாங்க. இங்கேயாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான். ஒரு டயத்துல வந்து எல்லா மனைவிமார்களும் சூழ்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்வை. சூழ்ந்து என்ன செய்யறாங்கன்னா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியே மக்கள்லாம் நிக்கிறாங்க, எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வரதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு அனுமதி கிடைச்சோன்னா அவங்க உள்ள வந்துடுறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது யார் வந்திருப்பா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது எப்பவுமே நம்ம மைண்ட்ல வந்து நிக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுன்னா அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துருவாங்க. பெருமளவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிட்டு ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருடைய பிள்ளையும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த சபையில இருக்கிறாங்க. இது இல்லாம மத்த மனைவிமார்களும் அந்த சபையில இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சோகமா உட்கார்ந்து இருக்கிறத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்துட்டு, ரசூலுல்லாஹ்வை நான் இப்ப சிரிக்க வைக்க போறாங்க, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் அப்படி சொல்றது, என் மனைவி வந்து வீட்டு செலவுக்கு அதிகமா காசு கேட்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன்னா அவங்கள வந்து கழுத்திலேயே ஒன்று விட்ட பாருங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதிகமா, அதாவது அவங்க எல்லாம் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, அதையும் தாண்டி சில நேரம் சொல்லுவாங்களே பத்த மாட்டுதுங்கிற ஒரு இயல்பு இருக்கும். பெண்கள்கிட்ட சில நேரங்கள் என்னன்னா இது இயல்பான குணம் அவங்கள்ட்ட, இன்னும் அதிகமா இதுதான் நல்லா இருக்குமே, பக்கத்து வீடு ஏத்து வீடு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்ப அதை சொல்லி இதை சொன்னா ரசூலா சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவலை சொல்றாங்க. ரசூலா அதே மாதிரி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த பஞ்சாயத்து அதுக்கு தான், இவங்க எல்லாம் சுத்தி உட்காந்துருக்காங்களே, எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு தான் உட்காந்துருக்காங்க, என்கிட்டையும் காசு கேட்டு உட்காந்துருக்காங்க, காசு அதிகமா தரணும் அப்படின்னு சொல்லி தான் இப்ப பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போவோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் போவோம், அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தா தரமாட்டாங்களா, அப்ப அவங்கள்ட்ட இல்லாததை கேட்டீங்க ரசூலா கஷ்டப்படுத்துறீங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு ஒரு தனி சட்டத்தை சொல்லியிருக்கிறான். நீங்க வந்து நபியோடு இருக்கும்போது வசதி வாய்ப்போடு இருக்க முடியாது, ஏழ்மை, அதே போல நீங்க தப்பு பண்ணா கூட 2 மடங்கு தண்டனை, நன்மை செஞ்சா 2 மடங்கு நன்மை, அவங்களுக்கு தனி சட்டம் நபியோடைய மனைவிமார்களுக்கு. இல்ல எங்களுக்கு வசதி வாய்ப்பு, நாங்க நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க போய்கிடலாம், அப்படியே விட்டு நீங்க பிரிஞ்சிடலான்னு ஒரு சலுகை எல்லாம் கொடுத்துருந்தான். அப்ப அவங்களுக்கு வந்து ஏழ்மை என்பது கண்டிப்பாக இருக்குங்கிறது மார்க்கம் சொல்லி காட்டுறது. இப்ப இவங்க வந்து அதிகப்படுத்தி கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன செய்யறாங்கன்னா, நம்ம பிள்ளையாச்சு உரிமை இருக்குல்ல, போய் ரசூலுல்லாஹ்ட்ட இல்லாததை நீங்க கேட்டு ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுத்துறீங்களா, அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும்
ரசூலுல்லாஹ்ட்ட இல்லாத கேட்டு உங்க கணவரை ரசூலுல்லாஹ் நீங்க கஷ்டப்படுத்தினான்னு சொல்லி அவங்கள அடிக்கிறதுக்காண்டி போறாங்க சொல்றாங்க. அவங்க உடனே இல்லை இல்லை நாங்க இன்னைக்கு கேட்க மாட்டோம், ரசூலுல்லாஹ் நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அந்த நேரத்தை சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை அவங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளை அவங்க தப்பு செய்யும் போது அதை ஒரு தந்தையாக தட்டி கேட்கணும், சுட்டி கேட்கணும். ஆனா இன்னைக்கு என்ன செய்வாங்க, என் பிள்ளையா வாய்ப்பே கிடையாது, அப்படிலாம் இல்லவே இல்லையா, என் பிள்ளை அப்படி நடந்திருக்காது, கேட்டாக்காது, அவன் பார்த்துருக்கே மாட்டோம். நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், சர்டிபிகேட், என் பிள்ளை இப்படிதான் இருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி. அப்ப நாம அதை கொஞ்சம் அந்த பக்கம் இருந்து பார்த்து அதுக்கு ஏற்ற முடிவை கொடுக்கணும். அப்ப அது மாதிரிதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, தன் பிள்ளை இது போல சில நேரங்கள்ல சில தவறுகள் செய்யும் போது கண்டிக்கிறாங்க. அதுக்காண்டி அவங்க மேல பாசம் இல்லைன்னு இல்லை, பாசம் இருக்கு, அவங்க நேசிச்சாங்க. அதனாலதான் அவங்க மேல அவதூறு சுமத்தும் போது கடுமையான ஒரு நிலையை கையாண்டாங்க. ஆனா இது போல சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுன்னா, கணவன் மனைவி கூட சில நேரங்கள் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கும். அதை நீங்க அழகா டீல் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன, சின்ன சின்ன சண்டைகள்லாம் பிரிஞ்சு போறாங்க, சாதாரணமான சண்டையா இருக்கும். என்ன காரணம்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கிறோம். அத்தாக்காரர் வீட்டிலே இருக்கிறாரு, இதெல்லாம் உண்மையில் நடந்த சில சம்பவங்கள். கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, இப்படி ஒரு சண்டை நடக்கும் போதே அத்தாவுக்கு தெரியல. கேட்டா இவங்கெல்லாம் ஹாலில் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, அத்தா ரோட்ல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன செய்யறாங்க, அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகுது, அவரை தான் மூத்தாவே பெரியவர், இதை தீர்த்து வைக்க வேண்டியவர், தலையிடுறதே இல்லை, உள்ள வாழ்க்கையில் தலையிடுறது இல்லை, நீங்க எக்கடவே இருக்க எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தந்தை என்றால் பொறுப்புணர்வாதி, தன் பிள்ளைக்கு அவங்க தான் பொறுப்பா இருக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள், ஆலோசனை, வழிகாட்டுதல் எல்லாம் நம்ம சொல்லணும். அது அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்படின்னா கடைசியில தன் பிள்ளை விதவையாக வந்து நிற்கக்கூடிய சில நேரங்கள் தற்கொலைக்கு போறதை பார்க்கிறோம். ஒரு சிறிய அளவு சண்டை ஒரு மனிதனுடைய உயிரையே வாங்கிக்குதுன்னா, அப்ப ஏன்னா கணவன் மனைவியுடைய உறவுங்கிறது வந்து அதுதான் அனைத்துக்கும் வந்து ஒரு இன்பம் வரக்கூடியது அல்ல. அதனாலதான் அதை எப்படி நமக்கு அடையாளப்படுத்துறாங்கன்னா, நீங்கள் அவர்களுக்கும் அவர்கள் உங்களுக்கும் ஆடை, பாதுகாப்பா இருப்பீங்க, அதே போல அவங்களை அழகா காட்சிப்படுத்துறீங்க, அவங்களுக்கு அனைத்து நேரத்திலும் ஒரு அரவணைப்பா இருப்பீங்க, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஊர்ல பிரச்சனை, உறவுல பிரச்சனை, மற்றதுல பிரச்சனை எங்க வந்து நிற்பான், கணவன் மனைவிட்ட தான், மனைவி வந்து கணவன்கிட்ட தான் நிற்கணும். அப்ப இங்கேயே பிரச்சனைனா கடைசியில் அவன் என்ன செய்யறது, வாழ்க்கை இருந்து போயிடும். மனைவிட்ட பிரச்சனை, கணவன்கிட்ட பிரச்சனைனா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவனுக்கு வந்து சந்தோஷமே இருக்காது, வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்பான். அப்ப அதனால அதை நாம வந்து கவனத்துல கொண்டு கணவன் மனைவி உறவை அழகான முறையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா அது என்னன்னு பார்த்து தீர்த்து வைக்கணும். அதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இந்த சம்பவங்கள் இருக்கிறது. இதை நம் வாழ்வில் படிப்பனையாக பெற்று நம் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போமாக இன்ஷா அல்லாஹ் நமக்கு அதற்கு அருள் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.